தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை அதிகரிக்கவும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் முதலமைச்சர் விஜயின் தாவேகா அரசு தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 803 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த திட்டம் சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு திட்டத்தை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்திரமேரூர் வட்டத்தில் உள்ள திருப்புலிவனம், மருதம் கிராமங்களை மையமாக கொண்டு இந்த புதிய தொழிற்பூங்கா உருவாக உள்ளது. இதில் சுமார் 470 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான நிலம் ஏற்கனவே இருப்பதாகவும், மீதமுள்ள 332 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக பரந்தூர் விமான நிலைய பகுதியை ஒட்டிய இடத்தில் தொழிற்பூங்கா அமைக்கும் திட்டம் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற எதிர்ப்புகள் காரணமாக அந்த திட்டம் முன்னேறவில்லை. இதையடுத்து மாற்று இடமாக திருப்புலிவனம், மருதம் பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல சிப்காட் தொழிற்பூங்காக்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேலும் ஒரு புதிய தொழில் மையம் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த புதிய தொழிற்பூங்கா செயல்பாட்டிற்கு வந்தால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் அதிகரிப்பதோடு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கையகப்படுத்தப்பட உள்ள நிலங்களில் ஏரிகள், குளங்கள், விவசாய நிலங்கள் உள்ளனவா என்பது குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஆய்வு அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே இறுதி ஒப்புதல் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் சிப்காட் அமைப்பது உறுதியானால் திருப்புலிவனம், மருதம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தின் மதிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் ரியல் எஸ்டேட் வட்டாரங்களில் உருவாகியுள்ளது.